வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம டேலி பிரைம்ல மெயிலிங் நேம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மெயிலிங் நேம் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நம்மளோட கம்பெனி நேம் தான் வந்து நம்ம மெயிலிங் நேமா கொடுத்துருப்போம். ஸோ அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து அந்த இன்வாய்ஸ்ல வந்து பிரிண்ட் அவுட்ல வந்து உங்களுக்கு காமிக்கும். சேம் அதே மாதிரி பார்ட்டிஸோட நேமும் காமிக்கும். பில் டு நேம், ஷிப் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ் நேம் வந்து காமிக்கும். ஆனா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பிவி இன்ஃபோடெக் 24/25 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஃபினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடென்டிபிகேஷனுக்காக கம்பெனி நேம்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிவி இன்ஃபோடெக் 23/24, பிவி இன்ஃபோடெக் 24/25. ஸோ அந்த மாதிரி ஃபினான்சியல் இயர் வந்து ஐடென்டிபிகேஷனுக்காக கம்பெனி நேம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேல் இன்வாய்ஸ்ல வந்து அதே நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல வந்து வருது. ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஒரு என்ட்ரி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிபி இம்போர்ட்டட் 24/25 அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ்ல வந்து உங்களுக்கு வருது. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. நமக்கு நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் வந்து இன்வாய்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரணும். ஸோ அதனால நான் க்ரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டி லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. சர்ச் டாக்ஸ் பேயர், சர்ச் ஜிஎஸ்டிஎன் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க அந்த ஜிஎஸ்டி நம்பரை போடலாம். இதை வந்து நீங்க பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பருமே நீங்க இங்க போட்டுக்கலாம். நான் ஜிஎஸ்டி நம்பர் F11 கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கக்கூடிய நேம் வந்து உங்களுக்கு வந்துடும். சேம் அதே மாதிரி அட்ரஸும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து மெயிலிங் நேம் அந்த இடத்துல வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கக்கூடிய நேமும் போட்டுக்கலாம், நீங்க அட்ரஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு என்ட்ரி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கக்கூடிய கம்பெனி நேம் தான் வந்து நம்மளோட இன்வாய்ஸ்லயும் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி பார்ட்டியோடது பையர் பில் டூ அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹரிணி எலக்ட்ரானிக்ஸ் டிஆர் அப்படிங்கறத கொடுத்துருப்போம். அதாவது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஜர் நேம் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லெஜர் நேம்லயே கொடுத்துடுறோம். ஆனா அதே நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எடுக்கும் போதுமே வந்து சேம் அதே நேமா வருது. ஆனா சேம் அதே மாதிரி இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ ஜிஎஸ்டி நம்பர்ல என்ன நேம் இருக்கோ அதுதான் வரணும். ஸோ அதனால இப்போ நீங்க லெஜர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நான் அந்த லெஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நேம்ல வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நீங்க இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து மெயிலிங் நேம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க சேம் அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியோட நேம் வந்து இங்க கொடுத்துருங்க. ஸோ இங்க கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிருங்க. ஸோ இந்த பார்ட்டி டீடைல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மெயிலிங் நேம் இருக்கும். ஸோ அதுலயுமே வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ கண்ட்ரோலையும் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பையர் பில் டூ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அதாவது நீங்க லெஜர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஹரிணி எலக்ட்ரானிக்ஸ் டிஆர் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். ஆனா நீங்க இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் வந்து உங்களுக்கு பையர் பில் டூ அப்படிங்கிற இடத்துல வந்து நேம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா பிவி இன்ஃபோடெக்கை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.